புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள் அருமையான ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம மறக்க முடியாத ஒரு நாள். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் இந்த நாளை மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்குது. இந்த நாள் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த ஒரு நாளாக இருக்கிறது. வரப்போற வெள்ளிக்கிழமை நமக்கு எல்லாருக்குமே குட் பிரேயர் ஆராதனை நடைபெறும். தமிழில் சொல்லுமானா புனித வெள்ளி ஆராதனை அப்படி என்று சொல்லுவார்கள். இருக்கிற ஆராதனையிலே மிகவும் விசேஷமான ஆராதனை இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் இவைகளை குறித்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லி துதிப்பது ஒரு மகிமையான ஆராதனை, சிறந்த ஒரு ஆராதனையாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரு இந்த பூமியில வந்தபோது, இந்த பூமியில வாழ்ந்த போது அவரு 3 வருடம் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து அவர் அநேகருக்கு சுவிசேஷங்களை சொல்லி அநேக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். இந்த நாட்களில் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் ஏசப்பா பாடுபட்ட இந்த நாளை நினைத்து அநேகர் தியானித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில சபைகளில் இந்த துக்க நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில சபைகளில் இயேசு பாடுபட்டதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியோ இந்த நாளை அந்தந்த சபைகளை நினைவு கூர்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் இவைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மிக விசேஷமாய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த செய்தி தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெற்றியின் சிலுவை. வெற்றியின் சிலுவை நமக்கு குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு வெற்றியின் சிலுவை, அதாவது விக்டோரி ஆஃப் த கிராஸ். ஆங்கிலத்தை மிக அழகாக சொல்லப்படுது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வெற்றியின் சிலுவை. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில வந்த சிலுவை அது ஒரு வெற்றியின் சிலுவை. அது ஒரு வெற்றியின் சிலுவையாக இருக்கிறது. இங்க பாருங்க, இப்ப இந்த படத்தை பாக்குறீங்க. இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குற காட்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு கற்பனையில வரையப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை ஒரு விளக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில அநேக பாடுகளை பட்டார். அவர் சிலுவையில அவர் சிந்தின ரத்தம் ஏராளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை குறித்தான் நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரு சுமந்த சிலுவை அது ஒரு சாதாரண சிலுவை கிடையாது. அந்த சிலுவை ஏற்கனவே அது இருந்தது. ஆனா ஏசப்பாவுக்காக செய்யப்பட்ட சிலுவை அது மிகவும் எடை அதிகமா இருந்தது என்று சொல்றாங்க. எல்லாருக்கும் சிலுவை இருக்கும், சிலுவை மரணம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நார்மலான சிலுவை தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அதிக பாரமுள்ள வெயிட் உள்ள சிலுவையை செய்து அவரை சுமக்கும்படி செய்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சிலுவை யாரு கொடுக்கப்படனா தேச துரோகிகளுக்கு, தேசத்துக்கு விரோதமா நாட்டுக்கு விரோதமா கலகம் பண்ணி நாட்டுக்கு விரோதமா பாவம் செய்து துரோகம் செய்தவங்களுக்கு தான், அதாவது நாட்டுக்கு கலங்கம் விளைவித்தவர்களுக்கு தான் இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை. ஆனா அவர் மேல பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க. அந்த சிலுவை என்பது அந்த மரணம் அடையக்கூடாது. அது அப்படி வந்துட்டா அது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரியது.
ஆனா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறையும் சிலுவிலே அறையும் என்று சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டு வேறொரு மரணம் இல்லாம சிலுவை மரணத்தை அவருக்கு நியமித்தாங்க. நாட்கள்ல பார்த்தீங்கன்னா தொழு மரம் என்கிற மரணம் இருந்தது. அப்புறம் கல்லால் அடித்து அந்த கற்குவிலாக குவிக்கிற மரணம் இருந்தது. ஆனால் பாருங்க, இந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு மரணமாக இது இருந்தது. அந்த சிலுவையில் அறையும் போது சீக்கிரத்தில் ஜீவன் போகாது. ஒரு சிலருக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட அந்த உயிர் துடித்து கொண்டு இருக்கும். அப்படி மிகவும் கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி சாகடிக்கக்கூடிய மரணம் தான் இந்த சிலுவையின் மரணம். ஆனால் தான் எல்லாரும் ஏசப்பா மேல பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. அந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்துக்குரியதாக அது இருந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அவமானத்துக்குரிய இருந்த அந்த சிலுவையை ஆண்டவர் புனித சின்னமாக, புனித சிலுவையாக அவர் மாற்றிவிட்டார். கர்த்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிலுவையில ஏசப்பா வெற்றி சிறந்தார். இயேசு சாமி வாழ்ந்த நாட்களில் அநேகரை சிலுவையில அறைந்தாங்க. ஆனா அநேகருக்கு அந்த மரணம் குடும்பத்தார் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் அது ஒரு அவமான மரணமாக தான் அது இருந்தது. அதே போல இயேசு சாமிக்கும் இந்த சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த சிலுவை அவமான மரணத்தை ஆண்டவர் வெற்றியின் மரணமாக மாற்றிவிட்டார். அது ஒரு வெற்றியின் சிலுவையாக மாற்றிவிட்டார். அதுல வெற்றி பெற்று ஜெயித்தார். இதுவரைக்கும் சிலுவையில மரித்தவங்க உயிரோடு எழுந்த சரித்திரம் இல்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார். சரி, அதை குறித்து நான் பொறுமையா அவர் நாட்களை தியானிக்க போறோம். ஆனா இப்போது இந்த வெற்றியின் சிலுவை குறித்து பார்க்க போறோம். ஆங்கிலத்துல விக்டோரி ஆஃப் த கிராஸ் அப்படின்ற அழகா சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வெற்றியின் சிலுவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு சுவாமி அந்த சிலுவிலே செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவிலே வெற்றி சிறந்தார். மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துடைய விளக்கத்தை குறித்து இன்னொரு தமிழ் விளக்க பைபிள் என்னிடம் இருக்குது. அதை நான் படித்த போது அது சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன, துரைத்தனங்கள்லாம் என்ன, அதிகாரங்கள்லாம் என்ன, அதையே ஆண்டு உரிந்து கொண்டார், அதே வெளியரங்கமானது, அதனால கோலமாகி என்று சொல்லி பார்க்கும்போது பிடிசி தமிழ் பைபிள் என்ற அந்த பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது. தேவன் ஆன்மீக நிலையில் ஆள்வோர்களையும் அதிகாரங்களையும் தோற்கடித்தார். இவ்வெற்றியை அவர் சிலுவையின் மேல் பெற்றார். அவை பலமற்ற என்பதை தேவன் உலகுக்கு காண்பித்தார். பாருங்களேன், கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஆன்மீக நிலையில் ஆள்வோர்கள், நாங்க தான் ஊழியக்காரங்க, நாங்க தான் ஆசாரியர்கள், எங்களை கேட்டுதான் சொல்லி அவங்க என்ன பண்ண அதிகாரத்தை வேறு விதமா அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தேவன் என்ன பண்ணாராம், தோற்கடித்தாராம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் எப்படி தோற்கடித்தாராம், அவர் சிலுவின் மேல் அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா, ஒன்றும் இல்லாம ஆக்கி அவர் என்ன பண்ணாரா, உலகத்திற்கு அதை காட்டினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்துல, அதாவது கொலோசியர் 2:15 சொல்லுகிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்த தேவனுங்க. இதுவரையிலும் சிலுவையில எத்தனை பேர் அறைந்து இருக்கிறாங்க, ஆனா ஒருவரும் சிலுவையில அவங்க வெற்றி பெறல. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவர் வெற்றி பெற்றார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அதான் இந்த செய்தியின் தலைப்பு வெற்றியின் சிலுவை என்று சொல்லி நாம் பெயர் வைத்திருக்கிறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படி வெற்றி பெற்றார் என்று சொல்லி பார்க்க போறோம். சிலுவை எப்படி வெற்றியின் சிலுவையாக மாறினது பாருங்க. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு கீழே பார்த்தா அந்த ஒவ்வொரு காரியமும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல பாருங்களேன், சிலுவை எப்படி வெற்றின் சிலுவையாக மாறினது என்று சொல்லி பார்க்கும் போது, முதலாவது பார்த்தீங்கன்னா சிலுவையில அவமானத்தை ஆண்டவர் சகித்தாராம். அதாவது ஒரு சிலுவையில வெற்றி பெறணும்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தர் செய்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா சிலுவையில இயேசு கிறிஸ்து அவமானத்தை சகித்தார்.
ஒரு முறை ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். அந்த செய்தியில பார்த்தா ஒரு சொல்றாரு, அது பொது வாழ்க்கையில வந்தவர், அரசியல்ல வந்தவர், என் மேல இப்படியா வீண் பழி சுமத்துறாங்க, என்னை கேலி செய்றாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நீதிமன்றத்துக்கு போய் தன்னுடைய காரியத்தை சொன்னார். அப்ப நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த நீதி அரசர் என்ன செய்தார்னா, பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க எல்லாவற்றும் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க நீதிமன்றம் நாடக்கூடாது. பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களுக்கு சில வேளை உங்களுக்கு ஒரு மதிப்பு குறைவான வார்த்தைகள் வரும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சகித்து கொண்டாதான் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய அட்வைஸை பண்ணி அந்த வழக்கை அவர் தள்ளுபடி செய்து விட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அருமையா அந்த பிள்ளைகளை, ஒரு காரியத்துல நம்ம வெற்றி பெறணும்னா அவமானம், பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் சகித்தாதான் நம்ம ஒன்றில் வெற்றி பெற முடியும். கர்த்தநாம ஸ்தோத்திரம். என்னை யார் எதுவும் சொல்லக்கூடாது, நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்மள எதுலையுமே வெற்றி பெற முடியாது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் வெற்றி பெற காரணம், அவருக்கு இருந்த அந்த அவமான சின்னத்தை வெற்றியின் சின்னமாக, வெற்றியின் சிலுவையாக அவர் மாற்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையிலே அவமானத்தை சகித்தார். அருமையான அந்த பிள்ளைகளே, உன்னுடைய அவமானத்தை ஆண்டவர் சிலுவையிலே அவர் என்ன பண்ணாராம், சகித்தாராம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு அவமானம் வந்தா ஐயோ நம்ம துடிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளை, நீங்க அவமானம் படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சிலுவையில அவருடைய அவமானத்தை அவர் சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி அருமையா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்படுது. பாருங்களேன், அந்த வசனத்தை கவனிக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அதை சிலுவிலே சகித்தாராம். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதாவின் வலது பார்சத்துல அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்து கொண்டே ஆண்ட அவமானத்தை ஒரு பொருட்டாக அவர் எண்ணாமல் அதை சகித்து கொண்டாராங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவ சிங்காசனத்து வலது பாசம் வீட்டு கொண்டிருந்தாராம். சிலுவையை சுமந்து கொண்டு போனா நான் என்ன சொன்னேன், அது அவமானத்துக்கு அடையாளம். அப்ப அந்த அவமான சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எத்தனை பேர் அவரை இகழ்ந்திருப்பார்கள், நிறைய பேர் அவர் இகழ்ந்தார்களே, வேதத்தில் இருக்குதே. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த அவமானத்தை அவர் எண்ணாமல் அதை சிலுவிலே அவர் உங்களுக்காக அவர் சகித்தாருங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அந்த சிலுவில அவமானத்தை ஆண்டவர் ஜெயித்தார். அதான் சிலுவைக்கு பெயர் வெற்றின் சிலுவை என்று சொல்லி நாம் பெயர் வைத்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க, லூக்கா என சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்து ஸ்திரீகளும் தூரத்துல நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போமானால், அங்க பாருங்க, இயேசு சுவாமி சிலுவையில அறந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து தூரத்துல சில பேர் நின்று பாக்குறாங்க, கிட்ட வரல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் அவர் அவமானப்படுத்தினாங்க. சிலுவை கொடுத்து மாத்திரம் அவளை அவமானப்படுத்தலைங்க. அவர் போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து சிவப்பு வஸ்திரத்தை போட்டு அவர் அவமானப்படுத்தினாங்க. கிரீடத்துக்கு பதிலாக முள்முடி சூட்டி வைத்து கோலால் அடித்து காரி துப்பி கன்னத்தில் அடித்து அவரை அவமானப்படுத்தினார்கள். கடைசி என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம சிலுவை காட்சி பார்க்கிறோம் இங்க இந்த இப்போ டிவியில. அதுல பாருங்க, ஏசாப்பாவோட இடுப்புல பார்த்தா ஒரு துணி இருக்குது, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சு இல்லைங்களா. ஆனா உண்மையில சில வேத வல்லுநர் சொல்றாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம தான் அவர் சிலுவையில் அறைந்தாங்க. காரணம், அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வஸ்திரத்தே இல்லாம அவர் சிலுவையில் அறைந்தாங்க என்று சொல்ல. காரணம் என்ன, அவர் அவமானப்படுத்தும் சொல்லி. இப்ப நம்ம இந்த படத்துல பார்க்கும் போது அப்படின்னு நல்லா இருக்காது சொல்லி அந்த படம் வரைஞ்சவங்க இடுப்புல ஒரு துணி இருக்கிறத போல வரைஞ்சு காட்டிருக்கிறாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இப்படியா சிலுவையில் அறைந்தாங்களா? அதுக்கு ஆதாரம் தான் அங்க சொல்ல லூக்கா 20:49 அவருக்கு அறிமுகமான எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்துல நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தார். கிட்ட வர அவங்களுக்கு மனம் இல்லை. அவர் அந்த ஒரு விதமான அவமானப்படுத்தி அவர் அந்த இடத்துக்கிட்ட யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 69 19 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல சங்கீதக்காரன் அழகா அந்த வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுல மிகவும் தெளிவா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை அதுல மிக தெளிவாக அருமையாக அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்குது. வஸ்திரத்தை உரிந்தார்கள், எனக்கு தாகம் இருந்தபோது கசப்பு கலந்து
கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அவமானத்தை அவர் அடையப்போறார் என்று சொல்லி சங்கீதம் 69:19-21 சங்கீதக்காரன் மிக விளக்கமா சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் பெற்ற அந்த வெற்றியின் சிலுவை, அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அடுத்தபடியாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய சாபத்தை சிலுவையின் மேல் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, மனிதர்களுடைய சாபத்தை சிலுவையினால் தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாய். அன்பு தேவ பிள்ளைகளை, காலங்காலமா மனித குலத்து மேல இருந்த சாபத்தை ஆண்ட சிலுவையில அதை முறியடித்தாருங்க. என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தை நாம் விசுவாசத்தினால பெறும்படியாக இப்படி ஆயிற்று. மீண்டும் வாசின கவனிங்க. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குதத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அருமையான அந்த பிள்ளைகளை, அப்ப இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை பார்க்கும்போது ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதத்தை சிலுவின் மூலியமாய் பெறும்படி தேவன் உதவி செய்தார். ஆனால் தான் ஆண்ட மனிதனுடைய சாபத்தை அவர் சிலுவிலே சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது மூன்றாவது காரியம், ஆண்டவர் எப்படி சிலுவை வெற்றின் சிலுவையா மாற்றினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாடுகளை சிலுவையின் மூலம் அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளை, நாம் பட வேண்டிய பாடுகளை சிலுவின் மூலமாக சுமந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கடவுளா தேவனா இருந்தும் கூட அவர் நமக்காக பட்ட பாடுகளை பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை, வெற்றி சிலுவையை மாற்றுவதற்கு அவர் குமாரனா இருந்தும் அவர் சிலுவையில பாடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க பட வேண்டிய பாடு, காலங்காலத்துக்கு பட வேண்டிய பாடெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் பாடுபட்டு நமக்காக அவர் மரித்து அவர் அவமான அந்த சிலுவையை வெற்றின் சிலுவையாக மாற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பாடுகளை அனுபவித்தவராய் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற. பாருங்களேன், பாடுகளை அவர் அனுபவித்தாராம், பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஏசாயா சொல்றாரு, பாடுகளை அவர் அனுபவித்தாராம். கர்த்தராம ஸ்தோத்திரம். அவர் மேல வைத்த அந்த பாடுகள் மிகப்பெரிய பாடு, அந்த பாடுகளை சிலுவிலே அவர் அனுபவித்தார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய பாடுகளை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பிள்ளைங்களால சுமக்க முடியாது என்று எண்ணி அவர் சிலுவையிலே அவர் சுமந்து விட்டார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவது, எப்படி அவர் சிலுவையை வெற்றி சிலுவையாக மாற்றினார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலுவினாலே சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சிலுவினாலே சமாதானத்தை ஏற்படுத்தினாராம். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்படுது, ஆண்டவர் மிகப்பெரிய நல்ல ஒரு சமாதானத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்த தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் இருந்து உண்டான குடும்ப அன்பை குறித்து பார்க்க பாருங்க. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க குறித்து பார்க்கும் போது அங்க தன்னோட குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை குறித்து பார்க்கிறார். மரியாள் நிற்கிறார், அங்க யோவான் நிற்கிறார். அப்போது ஆண்டவர் அந்த வசனத்தை பார்க்கும் போது யோவான் 19:25 27 வரைக்கும் வாசிக்கும் போது அருகே நின்ற அங்க பாருங்க
யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய், இவன் மரியாதை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்லி மரியாதை தன்னுடைய தாயை தனியே விட அவர் மனதில்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்கி மரியாளுக்கு ஒரு ஆதரவும் யோவானுக்கு ஒரு ஆதரவும் அங்க வைத்து தேவன் அந்த குடும்ப இணைப்பை குடும்ப உறவை உருவாக்குவதை பார்க்கும். சிலுவையில கூட தன் குடும்பத்தை குறித்ததான பாரங்கள் இருந்தது. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவர் சிலுவையில அவர் பட்ட பாடுகளை குறித்து பார்க்கும்போது கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்படுது, அவர் சமாதானத்தை ஏற்படுத்ததான் அவர் என்ன பண்ணாரா சிலுவையில அவர் பாடுபட்டாராம். அப்ப சிலுவினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அங்கேயே அந்த காரியங்களை அவர் செய்வதை அங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்தது பார்த்தா 5வது சிலுவையிலிருந்து உண்டான குடும்ப அன்பு குறித்து பார்த்துட்டோம். அடுத்தது 6வது சிலுவையின் மூலம் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாராங்க. பாருங்க, அந்த சிலுவையில கூட ஆண்டவர் கீழ்ப்படிதலும் தாழ்மை குறித்து அவர் வெளிப்படுத்திருக்கிறார். அதற்கான வசனம் பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது எத்தனையோ அற்புதங்கள் எத்தனையோ அதிசயங்கள்லாம் அவர் செய்தாருங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை தம்மை அவர் பிடிக்க வரும்போது அவர் அவங்க கைக்கு மறைந்து போனார். இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து செங்குத்தான மலை கீழே தள்ள பார்த்த போது அப்பயும் அவர் விலகி போய்விட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இதெல்லாம் நடந்தது. இப்ப சிலுவையில அவரை கொடுமைப்படுத்துறாங்க. அங்கிருந்து தப்பித்து போக முடியாதா? எத்தனை பேருக்கு அற்புதம் செய்த தேவன் இப்ப இங்க அற்புதம் செய்ய முடியாதா? ஆனாலும் பாருங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவை மரண பரிந்தும் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா பிதாவுடைய காரியத்தை செய்வதற்கு முழுவதும் தன்னை அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தினார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை வெற்றி சிலுவையாக அவர் மாற்றினார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது 7வது காரியம் பாத்தீங்கன்னா, பிசாசின் கிரியைகளை அழித்து இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். 7வது காரியம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில பிசாசு கிரிகளை அழித்து சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார். அவர் வந்த நோக்கமே பிசாசு கிரிகளை அழிக்கும்படிதான் அவர் வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லப்படுது, பிசாசு கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர நோக்கமே என்னன்னா, பிசாசு மனித குலத்தை மிகவும் அவன் கெடுத்து வைத்திருந்தான். அவன் அந்த கிரியை அவன் செய்த அந்த வேலையெல்லாம் அழிப்பதற்காக தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தாருங்க. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்ப சிலுவையில ஆண்டவர் பிசாசு கிரிகளை முழுவதும் அழித்து சிலுவையிலே அவர் வெற்றி பெற்றாருங்க. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தாராம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். என்ன முடிந்தது? நல்லா பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவி விட்டார் என்று சொல்லி பார்க்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிசாசுடைய கிரியைகளுடைய எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டார். முடிந்தது. பிதாவுடைய வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டேன், முடிந்தது. அதாவது ஒரு யுத்தத்துல யுத்தம் செய்து அவன் வெற்றி பெற முரசமா எல்லாமே ஜெயிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, வெற்றி பெற்றாங்க. ஓடி வந்தவனுக்கு பரிசு பெற ஓடி வந்து விட்டான், முடிந்தது, அவனுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. அதே போல பாருங்க, எங்க ஆண்டவர் இயேசுக்கு சிலுவை எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். மிக முக்கியமா பிசாசு கிரிகளை முழுவதும் சிலுவில ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அழித்து விட்டார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். அவர் அழித்து விட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டு சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய தலை சாய்த்து ஜீவனை விட்டாராம். நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல இருந்து 53ஆம் வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, காரிருள் சூழ்ந்ததாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஆலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்ததாம். மரித்தவர்கள் எல்லா பரிசுத்தவான்கள்லாம் உயிரோடு எழுந்தார்கள் என்று ஒரு மிகப்பெரிய அற்புத காட்சி அங்க நடக்குது. அப்போதான் எல்லாம் பார்த்தாங்க, மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து
ஆச்சரியப்பட்டாங்களாங்க. கர்த்தர் இதுவரையிலும் எத்தனை பேர் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க, இது போல காரியம் நடக்கல, ஆனா இப்போது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில இந்த 7 காரியத்தை அவர் உனக்காக அவர் செய்திருக்கிறார். என்ன அந்த 7 காரியம் சொல்லி மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலுவையில் அவமானத்தை அவர் சகித்தார். அடுத்தபடியாக மனிதர்களுடைய சாபத்தை சிலுவின் மேல் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். 3வது நம்முடைய பாடுகளை சிலுவின் மேல் அவர் சுமந்தார். 4வது சிலுவினால் சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார். 5வது சிலுவில் இருந்து உண்டான குடும்ப அன்பை அவர் ஏற்படுத்தினார். 6வது அங்க சொல்லப்படுது சிலுவின் மூலம் அவர் கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் வெளிப்படுத்தினார். 7வது பிசாசு கிரிகளை அழித்து இயேசு சிலுவிலே வெற்றி சிறந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை வெற்றி சிலுவையாக மாற்ற காரணம் இந்த 7 காரியங்கள். உன்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெற்றியை நீங்க பெறுவதற்காக அவர் இன்றைக்கு உங்களுக்கு சிலுவையில வெற்றி சிலுவையாக அவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். சிலுவினால அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். நீங்க தோற்று போகிற பிள்ளைகள் அல்ல. என் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு, என் வாழ்க்கை மிக முடிந்தது நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவினாலே அவர் உங்களுக்காக வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு சாமி இந்த நாள்ல பாடுபட்ட இந்த நாள்ல கர்த்தர் வார்த்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். சிலுவை குறித்து நீங்க தியானிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வெற்றி, சிலுவை குறித்து நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வெற்றி, சிலுவை குறித்து பேசும் போதெல்லாம் உங்களுக்கு வெற்றி. சிலுவினால செய்த அநேக காரியங்கள் உண்டு. அது இப்போது பேச நமக்கு இந்த நேரம் பத்தாது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம சிலுவில ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்திருக்கிறோம். எப்படி ஆண்டோட சிலுவை வெற்றி சிலுவையாக மாறினது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்களை அவர் செய்தார், நிறைய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். இனி நமக்கு தோல்வி இல்லை, இனி நமக்கு வெற்றி. உங்க வாழ்க்கையில நோயிலிருந்து வெற்றி, கடனிலிருந்து வெற்றி, சாபத்திலிருந்து வெற்றி, ரோகத்திலிருந்து வெற்றி. எதெல்லாம் நீங்க தோல்வி அடைந்தீங்களோ அதுல இருந்துலாம் ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கு இந்த நாள அவர் வெற்றி தரப்போகிறார். ஆண்டவர் அவமானமான சின்னத்தை, அவமானமான அந்த சிலுவையை வெற்றி சிலுவையாக மாற்றினார். அவரை நம்புகிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கும் வெற்றியை தருவார். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த ஆண்டவரே வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்கப்பா. ஏசப்பா நீங்க சிலுவில செய்த இந்த 7 காரியங்களை கேட்டிருக்காங்க ஏசப்பா. கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சிலுவினால் ஏசப்பா நீங்க வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கீங்க. வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சிலுவினுடைய அந்த வெற்றியின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் தந்தருளுவீராக. பிசாசு கிரியில் அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, சிலுவினால பிசாசு கிரியில் அழித்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சுவாமி இந்த வார்த்தை கேட்டுக்கணும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வெற்றியின் ஆசீர்வாதங்களை தந்தருளுங்க சுவாமி. எதெல்லாம் தோல்வி அடைந்து போய் மிகவும் துக்கித்துக் கொண்டிருக்காங்களோ அதுல ஏசப்பா உங்களுக்கு வெற்றியை தந்தருளுவீராக. சந்தோஷம் சமாதானம் தந்தருளுவீராக. குடும்பத்தை ஆஸ்வதிங்க, செய்கிற வியாபாரத்தை ஆஸ்வதிங்க, வேலையை ஆஸ்வதிங்க, கையின் பிராசங்களை ஆஸ்வதிங்க, எடுக்கிற முயற்சிகளை ஆஸ்வதிங்க, எதிர்பார்த்து காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. மறுபடியும் பாருங்க, இந்த திரையில பாக்குறீங்க. இங்க 7 காரியங்களே இந்த செய்திக்குள்ள சொல்லப்படுது. மறுபடியும் கேளுங்க. நீங்க ஒவ்வொரு முறை கேட்கும் போது தான் உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வார்த்தையை, இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மற்றவங்க இந்த வெற்றியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில பின்னாடி காட்டப்பட்ட எண் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கமானால் அதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள்ல உங்களுக்கு வெற்றியை தருவாராக. God bless you.